இவளை காணோம். வீட்டுக்குள்ள ஆள் இல்லனா பாத்துங்க, அவளை தவமா இருந்து பெத்திருக்கேன். அவளை திட்டவோ அடிக்கவோ கூடாது. உங்க அப்பன் வந்துட்டாண்டி. அவனை காதலிச்ச பாவத்துக்கு எந்நேரமும் கரண்ட் கம்பி மேல நடக்கிற மாதிரியே இருக்கு. முனியாண்டி, நல்ல ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. கொஞ்சம் இருங்கய்யா, எடுத்துட்டு வந்துடுறேன். முனியாண்டி, கொஞ்சம் டக்குன்னு எடுத்துட்டு வா, கிளம்பணும்ல. இதா வந்துட்டேங்கய்யா. ஐயா இந்தாங்கய்யா. முனியாண்டி என்ன, முனியாண்டி என்ன, சொல்றா கருப்பா. ரொம்ப களைச்சு போய் வருதுண்ணா. சூடா ஒரு டீ போட்டு கொடுண்ணா. சரி உக்காரு, போட்டு எடுத்துட்டு வரேன். ஷபா, என்ன வெயில்! இப்படி வெயில் அடிச்சா எப்படி உயிர் வாழ்றது? வயக்காட்டுல எப்படி வேலை பார்க்கறது? ஷோ, முடியலையே. ஐயோ, என்னையா கீழே போட்டீங்க? ரொம்ப சூடா இருக்கோ? சொல்லியிருந்தா ஆத்தி கொடுத்துப்பேன். உன் கடை டீ என்னைக்கு சூடா இருந்திருக்கு, இப்ப நான் தான் சூடா இருக்கேன். என்னங்கய்யா ஆச்சு? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணன்னு இன்னமா உனக்கு தெரியல? இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாதா? ஐயா, இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உனக்கு என்னைக்குனே சொல்றதெல்லாம் புரிஞ்சிருக்கு. புரிஞ்சிருந்தா வெளியூர்ல கடை போட்டு இந்நேரம் பெரிய ஆளா இருப்ப. முனியாண்டி அண்ணே, அந்த டீயை கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கோங்கண்ணே, மயக்கமா வருது. இவன் கடை டீயை குடிச்சுதான் உனக்கு மயக்கம் தெளிய போகுதோ? எந்தர்றா முத சரிக்கு சமமா உட்காந்துக்கிட்டு. ஐயா, கலப்பா வருதுன்னு உக்காந்தயா. ஏயா, நாங்களாம் இங்க உட்காரக்கூடாதா? முனியாண்டி என்ன இப்ப புரியுதா அவர் ஏன் கிளாஸ கீழே போட்டாருன்னு? புரியுது தம்பி. ஆனா இவங்கள பகச்சுக்கிட்டா இந்த ஊர்ல பொழப்பு நடக்காது. அதான். அதுக்குன்னு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு கிளாஸ்ல தான் ஆரம்பிக்குது. இதை ஆரம்பத்திலே நம்ம கேட்கலனா கருப்பண்ணனுக்கு நடந்த மாதிரி தான் நமக்கும் நடக்கும். புரிஞ்சுக்கோனே. நீ கும்பிடு போடுறத நிப்பாட்டு, உன் கடை நல்லா ஓடும். எந்திரியா, நான் யாருன்னு தெரியும்ல. உன் தகுதிக்கு கீழே தான் உட்காரணும், மேலே உட்கார ஆசைப்படக்கூடாது. மேலே யார் உட்காரணும், கீழே யார் உட்காரணும்னு ஒரு தராதாரம் இருக்கு. என் பக்கத்துலயே வந்து சரிக்கு சமமா உட்காந்துருக்க. எந்திரிச்சங்கிட்டு போயா. முடியலன்னு தான் ஏன் உட்காந்தேன், மன்னிச்சிருங்கய்யா. அதுக்கு நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. அண்ணே, நீ மேல உட்காருண்ணே. அண்ணே, நீ என்ன எந்திரிக்கிற? பெஞ்சில் உட்காருண்ணே, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். தம்பி, ஐயா யாருன்னு தெரியும்ல? அண்ணே, யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் யாருன்னு தெரிஞ்சுமா என் முன்னாடி எதிர்த்து பேசுற? என்ன பண்றேன் பாரு. யாரா இருந்தா என்ன? ஊர் தலைவரோட தம்பினா பயமா? தம்பி, பிரச்சனை எதுவும் வேணாம்ப்பா, விட்டுருப்பா. பாரா, பிரச்சனையா? பிரச்சனை பண்ணிட்டு இந்த ஊர்ல இருந்துருவியா, இல்ல நான் இருக்க விட்டுருவனா? நீ எங்க அண்ணன் தோட்டத்துல வேலை பாக்குற குழுக்கு ரவியோட பையன் தானே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? கை கட்டி சம்பளம் வாங்குறவனோட பையனுக்கு இவ்வளவு துமுறா இருக்கக்கூடாதே. ஏன் எங்களுக்கெல்லாம் கோபமே வரக்கூடாதா? நீங்க கொட்டிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? என்னைக்காச்சும் திருப்பி அடிச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஐயா, சின்ன பையன் தெரியாம பேசுறான். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சின்ன பையனா இவனா? என்னை பத்தி தெரியாம பேசுறான். என் முன்னாடி பேசினதுக்கு அவனை என்ன பண்றேன் பாரு. சார்வால் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே அந்த ஊர் எல்லையில இருக்க ஒயின் ஷாப்ல சைடிஸுக்கு ஒவ்வொரு தண்டியா கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க தராதாரத்தை பத்தி பேசுறீங்களா? அப்படி பேசுறவங்க இங்க டீ குடிக்க கூடாது. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன் மரியாதை எனக்கு தேவையில்ல, கிளம்பு. எவனாச்சி போங்கடா. வாங்கி வச்ச பால் அப்படியே இருக்கு. நீங்க சண்டை போடுறத பார்த்துட்டு எவனும் கடைக்கு வர மாட்டேங்கிறான். உன்னைய எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்குறேன்டா. ஏன் முன்னாடியே எதிர்த்து பேசுறியா? உன்னை பாத்துக்கிறேன் இரு. மச்சான், அடக்கிறதுக்கு நான் ஒன்றும் கண்ணுக்குட்டி கிடையாது, காளமாடு. பாஞ்சனா முட்டி தள்ளிடுவேன், ஒழுங்கா ஓடிரு. என்கிட்டயே உன் வீரத்தை காமிக்கிறீல, எனக்கு இருக்க செல்வாக்குக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. வெயிட்டிங் மச்சான், வெயிட்டிங். தம்பி, என்னால உனக்கு எதுக்குப்பா பிரச்சனை? உக்காருனே. இல்லப்பா, அவங்க இருக்க செல்வாக்குக்கு நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்கப்பா. நம்மளை அடிச்சு போட்டா கூட கேட்க ஒரு ஆள் இருக்காது. திருப்பியும் அவங்க கிட்டதான் நம்ம போய் நிக்கணும். பாரு, அவன் கோவமா பேசிட்டு போறான். ஏதாச்சும் பண்ணிட்டா என்னால உனக்கு எதுக்குப்பா பிரச்சனை? அண்ணே, பயப்படாதனே. அவனுக்கு வாய் மட்டும்தான், மத்தபடி அவன் ஒரு டம்மி பீஸு. இப்ப எங்க வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒயின் ஷாப்புக்கு நேரா போயிருப்பான். அங்க போய் சைடிஸுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கிறீங்க? ஃப்ரீயா விடுனே, நான் இருக்கிறேன் உனக்கு. என்னண்ணே வாய் அடைச்சு போய் நிக்கிற? போய் சூடா 2 டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அடேய், பேச்சுவார்த்தையில அவனை மச்சான்னு கூப்பிடுற? இங்க என்னடா நடக்குது? அதெல்லாம் அப்படிதானே, நீ போய் டீயை போட்டு கொண்டு வா.
என்னமோ நல்லா இருந்தா சரி. அப்ப இந்த டீயை என்ன பண்றது? அதா நீயே குடிச்சிருனே. உன் டீயை குடிச்சிட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரியணும்ல. டீ போடுறவர கீழே கிடக்குற கிளாஸ் உங்களுக்கு வேண்டாமா? அவ்வளோ வாய் பேசுனீல்ல, நீயே எடுத்து அங்க வை, அப்புறம் கழுவிக்கிறேன். குசும்ப பாத்தியா இவருக்கு? சரிப்பா, நான் வீட்டுக்கு போறேன். உக்காருனே, டீயை குடிச்சிட்டு போவ. நம்ம கடை, காசு கேட்டுருவாரா? காசு கேட்டா அப்புறம் பாத்துக்கலாம் அவரை. எனக்கு காசு கூட வேணாம்டா. அடுத்த பிரச்சனை வரதுக்குள்ள டீயை குடிச்சிட்டு ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்கடா. காலையில இருந்து முழிச்ச மூஞ்சியே சரியில்லை. கடையை திறந்ததுல இருந்து பிரச்சனையா வருது. என்னக்கா கோயில் சைடே வரமாட்டேன்னுவ, இன்னைக்கு அதிசயமா கோயிலுக்கு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லடி, வீட்டுல சும்மா தானே இருக்கோம். அதுவும் இல்லாம நீ நானும் ஒன்னா எங்கேயும் போனது கிடையாது. அதான் கோயிலுக்குனாச்சும் ஒன்னா போலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். பாருடா திடீர்னு கரசனத்தை. இவனை வேற இன்னும் ஆளை காணோம். எங்கதான் போய் தொலைஞ்சானோ? இவன் என் கூட வந்தது தெரியாம அவன் என் கூட வந்து பேசுறத இவ பார்த்தா வீட்டுல போட்டு விட்டுருவாளே. பிசுறு மாதிரி கூடயே ஒட்டிக்கிட்டு வந்துட்டா. இவளை எப்படி கலட்டி விடுறது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா, எருமை இப்படியா பின்னாடி வந்து பயமுத்துறது? கொஞ்ச நேரம் ஆடி போச்சு. எக்கோ ஒரு நிமிஷம். என்னடி? எக்கோ, உன்னை பத்தி உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். காரணம் இல்லாம நீங்கிட்டு வரமாட்டிய. ஆமா, யார தேடிக்கிட்டு இருக்க? நான் யாரையும் தேடலப்பா. இங்க ஒரு கடையை கூட காணாமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ யாரை தேடுறன்னு எனக்கு தெரியும். நான் யாரையும் தேடல. சரி, நான் யாரை தேடுறேன்னு சொல்லு. முக்கியமான விஷயம் பேசணும், வாடான்னு சொன்னேன். இன்னும் வரல. என்னதான் பண்றானோ? எப்ப பார்த்தாலும் லேட்டாவே வரது. ஏக்கோ, நீ அந்த கருவாப்பையில தானே தேடுற? ஐயோ இல்லையே, நான் ஏன் அவனை தேடுறேன்? ஏக்கோ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? உங்க 2 பேத்துக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அவனுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவன் அப்பவே கோயிலுக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு நீ தான் லேட்டு. உள்ள போய் பாரு, எங்கேயாச்சும் ஒரு ஓரமா தேங்காய் பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.